பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலைகளிலும் தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதிக்க மகிமைப்படுத்த எல்லாம் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராக வந்து உண்மை நோக்கி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கோடானுடைய ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே, ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து அப்பந்த நீரை ஆசீர்வதித்து கொடுத்து நல்ல சமாதானத்தை கொடுத்து உடைய கிருபைகளை ஊற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். கோடானுடைய ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இடத்துல வந்த ஒருவரை கூட நீர் வெறுமையாய் அனுப்பினதே இல்லப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே நோக்கி துதிக்க பாட ஆராதிக்க மக்கள் நன்றி சொல்ல நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாமத்துக்கே மகிமை பண்ணுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்போது கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவோம். தேவாதிபதியாகிய கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். நல்ல உற்சாகமாய் தேவனை உயர்த்தி கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். இயேசுவுக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. இயேசுவுக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். என் ஷடாய் நீங்களாக சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. என் நேசரும் நீங்களாக உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க.
அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆமென். அவர் துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் அவர் வார்த்தை காக்கிற தேவன். அல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தலைமுறை தலைமுறையா வார்த்தை காப்பவரே, தலைமுறை தலைமுறையா வார்த்தை காப்பவரே, பாதைக்கும் துணையிருந்து துணையின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உழையிருந்து துணையின்றி காப்பவரே, சேவை செய்தற்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி, ஏழை செய் அருமையம் சொல்வேன் நன்றி, ஏழை செய்தற்கு நன்றி, இதை அடியாழ்த்துகின்றோம். உதவிகள் செய்தீர் நன்றி, ஏழை செய் அருமையம் சொல்வேன் நன்றி, தேவி கோசத்தை போல மறந்து ஒடுக்கப்பட்டேன் நான், தேவி கோசத்தை போல மறந்து ஒடுக்கப்பட்டேன் நான், ராஜாக்களின்
வரப்போகிறார். அந்த நல்ல தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்? இந்த நாளில் கூட ஒரு பழைய ஏற்பாடு அவருடைய வருகையை குறித்துதான பாடு உணர்ந்து பாடப்போகிறோம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் உணர்ந்து பாடு. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திறக்கூடி துவை தேடி மிக போடும் எண்ணீங்களிடம் மாறி பாருங்கம் வந்து கொண்டும் நானும் ஆடி மிக பாடி என்னை சருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்டம் தனியாளும் ஆட்சியாகும் மற்றும் போகும் இருள் சூழும் இடி முழங்கும் உச்சல் கேட்கும் கடி சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் தோறும் கரையுடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் இருக்கும் இனி உலகம் என்பதில்லை. மாறாவின் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திறக்கூடி புகை தேடி மிகமோடும் விண்மீன்களிடமாறி பாருங்கும் வந்து கொண்டும் நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தனியாளும் ஆட்சியாகும் மற்றும் போகும் இருள் சூழும் இடி முழங்கும் துச்சம் கேட்கும் கண்ணை சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் பாடும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் தோறும் கரையுடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் இருக்கும் இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறாவிடம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன்
வரும்போது நம்ம எல்லாம் அவரோட இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அந்த நம்பிக்கையில நம்ம எல்லாம் தேவன் சமூகத்தில் இருக்கிற உணர்ந்து பாட போகிறாங்க. முழு இதயத்தோடுமை ஆராதிப்பேன். எத்தனை பேர் எங்களோட இணைந்து ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அது தேவனுடைய சேவை வானத்துல தோற்று போகும். இப்போது இருக்கிற ஆட்சிகள் எல்லாம் அற்று போகுமா? இனி உலகம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாம் உணர்ந்து அனுப்பியுமே ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. இருதயத்தின் அடியோடு அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து தேங்க்யூ. அதிசயங்கள்
முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மையே துதிப்போம் ஆண்டவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியை ஓங்க விடாதேயும். எதிரியை ஓங்க விடாதேயும். எதிரியை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, ஆராதிக்கிறதை உன்னதமான அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், அடியாளுடன் ஆண்டவரே. Yes, Lord. உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களோடு கூடவே இருக்கிற உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு தான்ப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே,
உடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்கும்படி நான் செல்லுகிறேன், உருவாக்கும்படி செல்லுகிறேன். நீ தெய்வீக பலன் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி செல்லுகிறேன். நீ சமூகத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி செல்லுகிறேன். நீ பாதத்தில் விழுந்து பணித்து கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் மீதியானவர்களை கிருபையின் கரத்தில் கொடுத்து செல்லுகிறான். எங்களோடு கூட பேச பெரிய காரியத்தை செய்ய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தேவன் நம்ம கொடுத்ததற்காய் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருக்குள் சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆட்கொள்வதாக. அல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 36, 8, 9 வசனங்கள் வாசிப்போம். 7 வாசிப்போம். தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே குறைகளை நிறைவாக்குவேன், குறைகளை நிறைவாக்குவேன். தேவனுடைய குறைகளை நிறைவாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்படியெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம், தேவனுடைய ஆலயத்தில் உள்ள அந்த பரிபூர்ணம், அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது என்று சொல்லி தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இந்த நாளில் கூட இந்த ஆலயம், இந்த ஆலயம் நமக்கெல்லாம் தெரியும். தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டினான். நீங்க வாசிக்கும் போது நம்ம அதை வாசிக்க முடியும். 2 நாளாகவும் 7வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிப்போம். 2 நாளாகவும் 7 முதல் வசனம் வாசிப்போம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்றார். முதலாவது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணம் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் அசட்டையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப அசட்டை. தேவன் தன்னுடைய மகிமையை கொண்டு வந்து தேவ ஆலயத்துக்குள்ளே வைத்தான். நீங்க பார்க்கும்போது சாலமோன் இடத்துல தேவன் பேசுகிறார். சாலமோன், நீ கட்டின இந்த இடத்தை என்னுடைய ஸ்தலமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ இந்த ஆலயத்தை கட்டுகிறாய். தேவன் பேசும்போது எதற்கு ஆலயம்? ஒரு மனுஷன் கட்டுகிற ஆலயத்துக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுவாரோ அவரை கொண்டு போய் ஒரு ஆலயத்துக்குள்ளே வைத்து விட முடியுமா? அப்படின்னு பல காரியங்கள் வேதம் பேசுகிறது. ஆனா தாவீதுடைய இருதயத்துல ஒரு வாஞ்சை இருந்தது, தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட மாட்ட தாவீது, நீ கட்ட மாட்ட. உடைய கரங்களிலே இரத்தம் படித்திருக்கிறது. நீ ஒரு யுத்த வீரன். உன்னுடைய பிள்ளை சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் என்று பேசுகிறார். அந்த ஆலயம் கட்டப்பட்ட போது பலி செலுத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட 2 காரியத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். முதலாவது, இந்த ஆலயம் பழைய ஏற்பாட்டு ஆலயம், புதிய ஏற்பாட்டு ஆலயம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலயத்தை குறித்து பேசுகிறார். 2 கொரிந்தியர்ல நீங்க வாசிப்பது 6லயும் வாசிக்கலாம், 3லயும் வாசிக்கலாம். முதலாவது 3:16 நம்ம வாசிக்க கேட்போம். 3:16 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும். 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்ப நிறைய காரியம் பவுல் பேசுறாரு. இப்ப நமக்கு ஆலயத்தை குறித்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சம்பூர்ணம் அடைய, பரிபூர்ணம் அடைய, குறைவுகள் நிறைவாய் மாற தாவீது ஒரு பாடலை பாடி வைக்கிறார். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள். இப்போ நமக்கு திருப்தியற்ற வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கையிலே திருப்தியே இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. எப்படி இருக்கு? என்னமோ இருக்கிறேன், என்னமோ இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது? என்னமோ போகுது. இந்த நாட்கள் நம்ம நகர்த்தினாலும் நகராவிட்டாலும் தேவன் கண்ட்ரோல அவர் கையில வச்சுட்டார். ஒரு அலையில சொல்லுங்க, கண்ட்ரோல் தேவனுடைய கருத்துல இருக்கு. அந்த நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, என்னமோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில குறைவு இருந்தால், ஒருவேளை குறைவுகளை மாற்றுகிற தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். குறைவுகளை மாற்றுகிற தேவன் இங்கே பேசுகிறான். இங்க 2 ஆலயங்கள், பழைய ஏற்பாட்டு ஆலயம், அந்த ஆலயத்துல பலிகள் செலுத்தப்பட்டது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம். இப்ப ஆலயத்தை பூட்டிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆலயத்தை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஆலயத்தை நீயே பூட்டி போட்டாதான் உண்டு. நான் துதிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், தேவனோடு எந்த தொடர்பும் எனக்கு வேண்டாம்னு நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால மகிமையை உள்ள வைக்க போறோமா இல்லையான்றது நம்முடைய கருத்துல தான் இருக்கு. நாம இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களில அப்படியே ஒட்டச்சு போய் பேசுறாங்க. என்ன சர்ச்சு கூட போக முடியல. நிறைய பேர் சொல்றாங்க, இருந்ததே ஒரே சந்தோஷம் சர்ச்சுக்கு போறதுதான். அப்ப எப்படி ஆயிடுச்சு? ஏதோ பிக்னிக் போன மாதிரி ஆயிடுச்சு. சபை கூடுதல் நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்க சபை கூடுதலை விட்டு விடாதீங்க, புத்திமதி சொல்லுங்கன்னு பேசுறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீதான் தேவனுடைய ஆலயம். ஆமென், ஆமென். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அந்த நம்ம ஆலயமானால் அந்த இடத்துல பலிகள் செலுத்தப்பட்டது. இப்ப பலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும், வேத பழைய ஏற்பாட்டுல சாலமோன் பலி செலுத்துகிறான். பலி செலுத்துகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கட்டினான். வெண்கல பலிபீடம் அங்க கட்டப்பட்டது. அதுல இவர்கள் பலியிட்ட அந்த பலிகளை நீங்க பார்க்கும்போது, நீங்க வாசிக்கும் போது அதே அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம் 3 வாசிங்க. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது. 2வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினது. கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினது. வரலே சொல்லுங்க. இப்போ நிரம்பிருச்சு அப்படின்னாலே குறை இல்லைன்னு அர்த்தம். ஆமென். நிரம்பிட்டது, நிரம்பிருச்சு, நிரம்பிருச்சு, நிரம்பிருச்சு. ஒருவேளை ஒரு பாத்திரம் ஆனாலும் ஏதோ ஒன்று யூஸ் பண்ற, ஒரு வாங்குகிறதுக்கு இது நிரம்பிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு மேல் நிரம்பி வழியும். ஆமென். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீதான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமாகிய உனக்குள்ளாக தேவனுடைய மகிமை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நிரப்பிச்சு, அங்க நிரம்பிருச்சு. இதான் நீங்க தாவீது பாடும்போது மிக அழகாய் பாடுகிறார். சங்கீதம் 23ல, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்,
என்னுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓவர்ஃப்ளோ ஆகும். தேவ பிள்ளையே, நீ குறைவு நிறைந்த நபர் இல்ல. முதல்ல அதை நம்முடைய இருதயத்துல பதித்து வைக்கணும். உலகம் பேசுகிறது போல என்னவோ வாழ்க்கை, என்னவோ வாழ்ற, ஏதோ இருக்கிற, இப்படியே காலத்தை ஓட்டுற அப்படின்னா நீ தேவனுடைய ஆலயமா இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், தேவனுடைய ஆலயமா இருந்தால் அங்க எப்படி இருக்குதுன்னா வாயை திறந்த துதி உண்டாகும். தேவனுடைய ஆலயத்துல அதுக்கு பலிகள் செலுத்தப்பட்டது. புதிய பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அல்லேலூயா. துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். அது எப்படி முடியும்? தேவனுடைய ஆலயமானால் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ண நபர் ஒருத்த கூட கெட்டு போனதே இல்லை. நாம நீங்க யோபு புத்தகத்துல இருந்து நீங்க அதை பார்க்க முடியும். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொல்றோம், என்ன சிஸ்டர் இப்படி ஆயிப்போச்சு. நான் பேர் இப்படி கூட சொல்லுவோம், இவங்க சரியாவே ஜோம் பண்ணல. யார் ஜோம் பண்ணல? இவங்க சரியாவே ஜோம் பண்ணல. எனக்கு வருத்தமான ஒரு செய்தி கூட உண்டு. நிறைய பேர் இந்த கோவிட்ல ஊழியக்காரங்க இறந்து போனாங்க. அவங்கள துக்கம் விசாரிக்கிறதுக்காக ஒரு சிலருக்கு தொடர்பு கொண்டு நம்ம பேசும்போது அவங்க சொல்லும்போது சொன்ன வார்த்தை இருதயத்தை உடைத்து, சிஸ்டர் வலியிலே ரொம்ப வலி எது தெரியுமா, ஊழியக்காரனா இப்ப சாமர்ந்து தான் சொல்லும்போது சொல்றாங்க, இவங்கெல்லாம் சரியா ஜெபம் பண்ணல, சரியா ஊழியம் பண்ணல, உலகம் வச்ச சாகுற மாதிரி இவங்களும் சாகுறாங்க. கொரோனால அது எப்படி ஊழியக்காரன் சாகலாம்? உலகம் கேள்வி கேட்கிறது, உலகம் கேள்வி கேட்கிறது. வசனம் சொல்கிறது, பாவிக்கு என்ன நேர்கிறதோ நீதிமானுக்கும் அதுவே பூமியில நேர்கிறது. ஒருவேளை இன்னைக்கு என்ன பேசுறோம், உலக மனுஷர்கள் பேசுகிறது போலவே பேசுகிறது. நீ எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண, தேங்க்யூ லார்ட், அந்த பலி செலுத்துகிற நபராக இருக்கணும். நன்றின்னு சொல்லு, ஸ்தோத்திரம்னு சொல்லு. வேதம் சொல்லுது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீ துதிச்சு பாரு, உனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். ஆமென். துதிக்க துதிக்க துதிக்கதான் தேவனுடைய பிரசன்னம் உள்ளே வரும். தேவனுடைய மகிமை உன்னாலே காண முடியும். அந்த வசனம் சொல்கிறது, தேவ ஆலயத்தை அது நிரப்பினபடியினாலே வாசிப்போம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஆசாரியர்கள் யார் இவங்க? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்ச வசனம். ஆசாரியர், அந்த ஊழியக்காரன் கூட உள்ள போக முடியல. அங்கே ஆலயத்தை மகிமை நிரப்பினது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஜனமே, தேவன் தேவ ஆலயத்தை மகிமையினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். இதுல மீடியேட்டர் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. அவர்களே உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த இடத்துல மகிமை நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. அடுத்த வசனம் கேட்போம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை என்ன இறங்குச்சா? இரண்டாவது ஒன்று மகிமை, இரண்டாவது அக்கினி. இப்போ நான் தேவனுடைய ஆலயமானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்னா எனக்கு விரோதமாய் எதுவும் செயல்படவே முடியாது பூமியில. ஆமென். அக்கினியினாலே சுட்டெரிக்கிற தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அப்புறம் உட்கார்ந்து புலம்புறது, யாரோ செய்வினை செஞ்சுட்டாங்க, அப்புறம் மந்திரம் வச்சுட்டாங்க. இப்ப இந்த கொரோனாக்கே நிறைய பேர் சொல்றாங்க, சிஸ்டர் யாரோ இந்த கொரோனா வரணும்னு ஏறிட்டாங்க. அப்படியாவது பவர்ஃபுல் பர்சன்லாம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, அக்கினியே இறக்கி அக்கினி மயமான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒரு நபரும் கிட்டப்பட வர முடியாது. ஒரு நபரும் அவிசுவாசமான பேச்சுக்கள், அசுத்தமான பேச்சுக்கள், அசுத்தமான சிந்தை, எப்பொழுதுமே பயம், எப்பொழுதுமே குழப்பம், அப்ப தேவனுடைய ஆலயமாய் இருக்கவே முடியாது. ஆமென். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கினி இறங்கினது. வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது நலவரிசை மட்டும் தரையிலே முகக்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். தாவீது நிறுத்தின ஆட்கள் இது. தேவனை துதிக்க ஒரு குரூப்பை வச்சிருந்தார் தாவீது. இவர்கள் அந்த மகிமையை கண்டார்கள். கண்டபோது முகக்குப்புற விழுந்தார்கள். எல்லாரும் கர்த்தர்
என்ன டவுனு? ஆல்ரெடியே இது டவுனு, இது பவர் டவுன்ல தான் இருக்குது. நீ சர்ச்சுக்கு வர வேணாம்னு சொல்லி பாருங்களேன், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி. பரவாயில்ல, இந்த ரேஷன்ல பணம் கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்ய வேணாம், ஆர்டர் நம்ம கொடுப்பாரு. நாளைக்கு போக வேணாம், துதிக்க வேணாம், ஆராதிக்க வேணாம், இது வேற காலையில போனோம், அதனால போக வேண்டாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அவர் நல்லது. நீ கூட அதிகாலையில் ஒரு வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் பாவிகளின் ஜெபத்தையும் கேட்கிறார். அன்னைக்கு வசனம் வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அந்த ஒரு கிளாஷ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவிகளை மனம் திரும்ப பண்ணும்படி நிறைய பேர் ஆண்டவர் காண்பித்தார். காலையில நம்ம என்ன நினைக்கிறோம்? உடைய துதி எங்கே? உடைய ஆராதனை எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிற உன்னுடைய நாவு ஏன் சும்மா இருக்கு? உலக மனுஷனை போல ஏன் பேசிக்கொண்டு வீடுகளில சண்டை, ஓயாமல் சண்டை. இப்ப வேற ஆபீஸும் இல்லையா, போக வேண்டிய இடமே இல்லை, இருக்கிறது 4 சுவர், சுத்தி ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா என்ன வருது? சிப்போ என்ன சொல்றது? சி ஓ மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, எரிச்சலா இருக்கு. ஏன் தெரியுமா? இதெல்லாம் தேவனுடைய ஆலயங்கள். தேவனுடைய ஆலயம்லாம் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இப்ப தேவனுடைய ஆலயமானால் உன் மகிமை எங்கே? உன்னுடைய மகிமை எங்கே? இங்க இவர்களெல்லாம் பார்க்கிறாங்க, எல்லாம் இஸ்ரவேலர்கள் அந்த மகிமையை கண்டார்கள். அவர்கள் எல்லாம் முகக்குப்புற விழுந்து கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 22000 மாடுகளையும். எத்தனை மாடு? 22000 மாடு சாலமோன் பலி செலுத்துகிறான். 22000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகள், 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக சேவித்த கர்த்தரின் கீத வாக்கியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் எதிராக நின்று குருவிகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் இனத்தையும் கொல்ல மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பிரகாரத்தை கூட பயன்படுத்தினாங்க பலி செலுத்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அவன் நினைச்சான், அவனுக்கே தெரியும், லட்சமாய் நானே வெட்ட போறேன் ஆடு மாடெல்லாம் டிசைட் பண்ணார் ராஜா. பலி செலுத்துதல் சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல என்ன பண்றதுனே தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ணுதான். ஸ்தோத்திரம் பண்ணா பூரிகைகளை வாசி, எக்கான சத்தமிடு, சத்தத்தை உயர்த்து, தேவனை மகிமைப்படுத்து, துதி, ஆராதி. உன் வீட்டுல ஒண்ணு கூட இருள் இருக்கவே முடியாது. அவன் அக்கினியா இறங்குகிற தேவன் உன் நடுவிலே உள்ளவா, ஒண்ணு உனக்கு விரோதமாய் செயல்படவே முடியாது. இப்ப ராஜா பார்க்கிறான், அவனே பிளான் பண்ணி அவ்வளவு பெரிய பலிபீடத்தை கட்டினான். ஆனாலும் அவைகள் அந்த பலியினாலே, நிலத்தினாலே போஜன பலியெல்லாம் செலுத்த அவர்களால முடியல. இப்ப பிரகாரத்துக்கே வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நுழையும் போதே தெரியுது, அவர்கள் பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்க. உன்னுடைய வீட்டு வாசல்ல கால் வைத்தாலே, உன்னுடைய வீட்டுக்குள்ளாக வந்தாலே, நீ இருக்கிற இடத்துக்கு வந்தாலே, நீ துதிக்கிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற ஆலயம் என்பதையும் தேவ மகிமை உண்மையில் இருக்கிறதையும் ஜனங்கள் காண வேண்டாம். குறைகளை குறித்து பேசுகிறது. நம்மெல்லாம் தேவனுடைய ஆலயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியாதா கேட்கிறார். தெரியாதா? நம்மெல்லாம் தேவனுடைய ஆலயம் என்று தெரியாதா? இவர்கள் பலி செலுத்தினார்கள், பிரகாரம் மட்டும் பலி செலுத்தினார்கள். 10வது வசனம் இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே நகர் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியாய்
போனார்கள். இவ்விதமாய் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமா போனாங்க. எங்க இருந்து? ஆலயத்திலிருந்து. அவ்வளவு நன்மை செய்தார் தேவன். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய குறைகள் ஏன் நிறைவாய் மாறவில்லை? நம்முடைய குறைகள் ஏன் நிறைவாய் மாறவில்லை? இன்னும் நீ குறையை குறித்தே பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னுடைய நாவுக்கு வேற வேலை கொடு. உன்னுடைய நாவுக்கு என்ன கொடுக்கணும்? பலி செலுத்துகிற நாவாய் மாற்று. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரலாமான்னு யாக்கோபு எழுதுகிறான். நீ அதே நாவல தான் துதிக்கிற, அதே நாவல தான் சபிக்கிற. ஒரே நாவை ரெண்டுக்கும் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தலாமா என்று கேட்கிறார். தித்திப்பான தண்ணீரும் உவர்ப்பான தண்ணீரும் ஒரே மூச்சுக்கண்ணிலிருந்து வருமான் ஒரு கேள்வி வைக்கிறார். வர முடியுமா? தேவன் அப்படி படைத்து இருக்கிறாரா? ஒரு மூச்சுக்கண்ணையே அதனுடைய ஸ்தானத்துல மிக அழகாய் வைப்பார் என்று சொன்னால், விசேஷமாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அவரை காணும்படி, அவரை தரிசிக்கும்படி, அவரோடு இருக்கும்படி, அப்படி மகிமையை உள்வாங்கி வெளிப்படுத்தும்படி உண்டாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த சம்பூர்ணம் ஏன் இன்னைக்கு இல்லாம போச்சு? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அந்த 3ல இருந்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3:16 இருந்து வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இப்போ யாராவது ஒரு ஆள் உன்னை நீ தேவனுடைய ஆலயமா இருந்தா உன்னை யாராலையும் கெடுக்கவே முடியாது. ஆமா, நீங்க அதை உங்க லைஃப்ல பாப்பீங்க. யாராவது விரோதமா எழுந்து அட்டி கொடுக்குறாங்க, பேசிடும், சரியான அட்டி வாங்க, நீ பாப்ப. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, தேவனுடைய ஆலயம் உன்னை ஒரு ஆள் கெடுத்தானா நான் அவனை கெடுப்பேன் ஆண்டவர் சொல்ல. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீ செய்ய வேண்டாம். துதி, ஆராதி, மகிமைப்படுத்து, நன்றி சொல்லு, தேவனுக்குள்ளாக இரு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப பரிசுத்தத்தை குறித்து எழுதுகிறோம். தேவனுடைய ஆலயம்னா பரிசுத்தமாயிரு. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். கொஞ்ச நேரம் ஏதாவது பார்க்கறது, யாரும் பார்க்கலையான்னு பார்த்துட்டு பார்க்கறது. நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியறதில்ல. என் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களாம் வேணா என்ன செய்யலாம்? தூங்கலாம். தூங்குறாங்களா? பார்க்கலையா? பார்க்கறாங்களா? எங்க அப்பா பார்ப்பார். நான் அப்படிதான் என்னுடைய குடும்பத்துக்கு அமைச்சிருக்கேன். அப்பா ஒருவேளை பெரிய ஞானியெல்லாம் கிடையாது. என் குடும்பத்தை பாதுகாக்கிற அளவுக்கு, பிள்ளைகளை பாதுகாக்கிற அளவுக்கு, மற்றவர்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு, ஒருவேளை வீட்டுக்குள்ள எந்த கிரிகளும் உள்ளே வராத அளவுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு பெரிய ஞானி இல்லை. எனக்கு தெரியும், நீர் பாதுகாக்கிறவர், நன்றின்னு சொல்லி தூங்குகிறேன். அவ்வளவுதான். அவர் பாதுகாக்கிறவர், அவர் பார்த்துப்பார். உள்ள நடக்கும், உள்ள உனக்கு விரோதமாய் ஒருவேளை சத்துரு எழுப்பி பல காரியங்களை செய்ய எத்தனிப்பார், ஆனாலும் கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லுகிறார், வாசிங்க. ஒருவன் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். 14 வாசிப்போம். 6வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் நமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை பேசின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற தேவன் இந்த நாளில கூட நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவ ஜனங்களாய் இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்னு பார்த்தா, இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளாய் கிடக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ஆலயங்களாய் நாம் மாறும்படி நீங்க அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 6:1-2 வாசிக்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:2 1 கொரிந்தியர் 6:1-2 வசனங்கள்.
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அடுத்த காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஒரு அடையாளை சொல்லுங்க. ஒருவேளை இந்த நாட்களில எந்த காலம், எப்பொழுது, இப்பொழுதே, இதுதான் அனுக்கிரக காலம். தேவ ஜனமே, நீ பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா சம்பவங்களை பார்க்கும்போது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிறது நமக்கு தெரியுது. ஆனாலும் அவர் சொல்லிட்டாரு, ஒரு நாள் 1000 வருஷம் ஆகுது, 1000 வருஷம் ஒரு நாளை போல. ஆனா நமக்கு தெரியாது இந்த நாட்கள் அனுக்கிரக காலம். ஆண்டவரே, நாங்க தேவனுடைய ஆலயம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் அப்பா. எங்களை எல்லாம் பரிசுத்தமாக்கினவர் நீர்தான் ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னித்தவர் நீர்தான் ஆண்டவரே. இன்னும் கூட ஏன் என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது? இந்த கேள்வி யார்கிட்ட வைக்கணும்? யார்கிட்ட வைக்கணும்? தேவன் கிட்ட தான் வைக்கணும். ஆண்டவரே, ஏன் நான் குறைவுள்ள நபரா இருக்கிறேன்? என் குடும்பம் ஏன் இன்னும் குறைவுள்ளதா இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் குறைவுள்ளதா இருக்கிறது? என் சூழ்நிலைகள் எல்லாம் ஏன் குறைவுள்ளதா இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தையை அல்லது கேள்வியை தேவனிடத்துல வைக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது 2 கொரிந்தியர் 6:14 வசனம் இப்படியே சொல்கிறார். வாசி கேட்போம். அந்நிய நுகத்துல இணைக்கப்படாதிருப்பார்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? தொடர் சொல்லுகிறார். வாசிப்போம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இப்ப நீதி அநீதி, நம்மளாம் நீதிமான்கள். நம்மளாம் நீதிமான்கள். அல்லேலூயா. அப்ப நீதிமான்கள் என்று சொன்னால் நமக்கும் உலகத்தில் இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆகிய பிசாசின் கிரியைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அதை சம்பந்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நம்ம குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நீதி பரராகிய கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய சிந்தையில கூட அவருக்கு விரோதமாய் ஒருவேளை இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பண தேவைகள் வரும்போது இன்னைக்கு நிறைய குடும்பங்களில தற்கொலை செய்து கொள்றாங்க. அவருடைய ஏன் செய்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தற்கொலைக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா பணமாகவே தொழில நஷ்டம், அல்லது இந்த இடத்துல அவமானப்படுத்திட்டாங்க, ரொம்ப அவர் கேவலப்படுத்திட்டாங்க, அதனால செத்துட்டாருன்னு சொல்றோம், கேள்விப்படுகிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 2 பேர் காரணம், 2 பேருக்கு ஏற்படுகிற ஒரு மன அழுத்தம் அல்லது சண்டைனால ஒரு நபர் செத்து போகுது. இப்ப அந்த நபர் செத்து போச்சு, அதை சாவடித்தது யாரு அப்படின்னு பார்த்தா ஒருவேளை குடும்ப சண்டையா கூட இருக்கட்டுமே, அவ்வளவு பெரிய கொலைகாரியாய் மனைவியோ கணவனோ மாறி போகிறதை பார்க்கிறோம். சரி, சாகல, உயிரோட தான் இருக்குது. ஆனா வெளியே போய் ஒரு நபரத்துல என்னையா வாழ்க்கை இது, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன், என்ன வாழ்க்கை இது, இப்படி ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கை துணையா வந்துட்டாங்க அப்படின்னு உன்னுடைய மனைவி இன்னொரு ஆள் இடத்துல அழுதாலோ, உன்னுடைய கணவன் அழுதாலோ, நம்ம ஒரு குற்றவாளியாகத்தானே இருக்கிறோம். ஒருவேளை அநீதிக்கு துணை போகாம நீதியில நின்று போராடுகிற நபரா இருந்தா தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமா, ஒருவேளை அநீதி நிறைந்த இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும்? ஏன் ஆண்டு சொல்றாரு, ஒருவேளை விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஒருவேளை தேவனை விசுவாசிக்காத ஒரு நபரோட உன் வாழ்க்கை இணைத்து கொண்ட போராடி கொண்டே இருக்கிறியா? அல்லது தேவனை அறிந்த நபர் தான் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா பரிசுத்தம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, ஜெபம் இல்லை, எதுவுமே இல்லை, இப்படி போராடி கொண்டிருக்கிறேன்னு இருந்தா ஆண்டவர்கிட்ட கேளாண்டவர நான் என்ன செய்யணும்? துதியை இன்னும் அதிகப்படுத்த, துதிக்க 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 அது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. துதிக்கிற இடத்துல பிசாசு இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்க ஆரம்பித்தால் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு சண்டை அல்ல முடிவு. நம்ம எல்லாம்
பலியை செலுத்து, தேவனை மகிமைப்படுத்து. தேவனுடைய மகிமையை உடைய கூடாரத்துக்குள்ளாய் இறங்குகிறதை நீ காண்பாய். தேவ பிள்ளையே, நீ பார்ப்ப அந்த பிரசன்னத்தை உணர்வாய். ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கும். உனக்கு ஒன்றும் நிற்கவே முடியாது. அக்கினியை இறக்குவார் தேவன், அக்கினியை இறக்குவார். அது வேஸ்தமானால், ஒருவேளை உறவுகள் நடுவில் இருக்கிற பிரச்சனைகளானாலும், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் வேறு. ஒருவேளை அநீதி நிறைந்த ஆட்கள், நீ போய் அவளோடு உடன்படாதே. உடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள். நீ அழைக்கப்பட்ட நபர். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் வேறு. தொடர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் வேறு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும். இப்ப இந்த ஆலயத்தை குறித்து தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவார்கள். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பார்கள். ஆமா, இன்றைக்கு உலகம் வெளிச்சமா தான் இருக்கு. ஆண்டவர் பகலையால சூரியனை உண்டாக்கினார், இரவையால அங்கே நிலவை உண்டாக்கினார். எல்லாம் சந்திரன் சூரியன் இருந்து வெளிச்சமா தான் இருக்கு. வெளிச்சத்துலதான் பாவமும் இருக்கு. இருளிலே பாவம் இருந்ததாய் வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே வெளிச்சமாய் கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இந்த வெளிச்சத்திலே உன்னாலே பார்க்க முடியாதவனை பார்க்கும்படி கிறிஸ்து உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த உலகத்தை பிரகாசிப்பிக்கிற, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷியும் பிரகாசிக்க பண்ணுகிற கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி, வெளிச்சம். நம்ம அப்பதான் உனக்கு தெரியும், ஓ இது கெட்டது. நான் சாதாரண வெளிச்சத்துல பார்த்தா எல்லாமே நல்லது மாதிரி தான் தெரியும். ஆனா கிறிஸ்துக்குள்ள இருந்து பார்த்தாதான் வெளிச்சத்துல வெளிச்சம் காண முடியும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஒருவேளை நம்ம நினைக்கிறாங்களாம், விக்கிரக ஆராதனை விட்டுட்டு வந்துட்டோம் சிஸ்டர், நாங்களே பாட்டுக்குள்ள வந்துட்டோம் சிஸ்டர், எல்லாம் வந்துட்ட. பண ஆசை விக்கிரக ஆராதனையா வேதம் சொல்லுது. பண ஆசை விக்கிரக ஆராதனை போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6:6 எழுதுகிறார். போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தி. நல்ல தேவனுடைய ஆலயமானால் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஆண்டவர் நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும். எவ்வளவு நல்ல தேவன் அப்பா. எனக்கு என்ன இருக்கு? சரீரம் பலவீனமானது, உம்முடைய பலத்தினாலே இடை கட்டி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே நான் குறைவு நிறைந்தவள், உம்முடைய மகிமையினாலே நிறைவாக்கி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே நான் ஞானம் இல்லாதவள், உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி வைத்திருக்கிறேன். போதும் போதும். நமக்கு என்ன வேணும்? பணம். அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பண ஆசையை வைக்காதீங்க, பண ஆசையை வைக்காதீங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? பண ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை. நான் ஆசைப்படல சிஸ்டர். நம்மளை யாரு சரியா ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆவியானவர் தான், தேவன் மட்டும்தான், ஏசு தான். ஏசு தெரியும் நமக்கு பண ஆசை இருக்குதா இல்லை. பணம் தேவை, பணம் தேவை. ஆனா நிறைய பேருக்கு பண ஆசை, பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கணும்னு ஆசை. எங்க போறதுக்கு நிறைய பேர் கூட என்கிட்ட சொல்லணும் சொன்னாங்க, இதெல்லாம் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது, அதெல்லாம் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது. யாரு சொன்னா நான் வெளிநாட்டுக்கு போக போறேன்னு? என் தேவன் நான் இருக்கிற இடத்துல என்னோடு இருக்கிறார். இதை விட மகிமையான இடம் ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற தேவனை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி அவருடைய ஆலயத்துல என்னை வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். இதை விட மகிமையான இடம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். என்ன ப்ரிப்பரேஷன் நமக்கு? எதை ஆயத்தப்படுத்து? இதை செய்யலாம், அதை செய்யலாம், இங்க போயிடலாம், அங்க போயிடலாம், இந்த வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும். இங்க எங்க நீ போனாலும் ஏசு இருக்கிறாரோ அங்க இருந்து பாரு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அங்கே பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அங்க இருந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். சாலமோன் அநேக பெண்களை திருமணம் செய்தான், அநேக விக்கிரக கோயில்களை எல்லாம் கட்டினானா, அங்க பலியெல்லாம் செலுத்தினார்களாம். அதை உடைத்தார்கள் ராஜாக்கள் எழுப்பி.
பரிசுத்தப்படுத்தினார்கள். தேவன் அதுல பிரியமாய் இருந்தார். எசேக்கியேல் அழுகிற ஆண்டவரே நீ செத்து போவன் ஈஸியான்னு சொன்ன அந்த ராஜா அழுத, ஆண்டவரே நான் பலிபீடத்தை உடைத்தது உண்மைதான், அவர்கள் உண்மை ஆராதிக்காம விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினார்களே, ஆண்டவரே என்னை நினைத்தருணும்னு சொன்னான். நினைச்சு பாருங்க சாமி, நம்முடைய வாழ்க்கையில கூட குறைவுகளை கொண்டு போய் ஆண்டவர் நினைப்பாரு. குறைவுகளை நிறைவாக்குவது கிறிஸ்து கூட இல்லாததன் காரணம் தான் குறைவுக்கு காரணம். நம்முடைய குறைவுக்கு என்ன காரணம்? நம்ம தேவனுடைய ஆலயம். அப்படி தேவனுடைய ஆலயம் அவங்க சொல்லும்போது தொடர்ந்து சொல்லுகிறார், வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நாம் தேவனுடைய ஆலயம். யாராவது நம்மளை பார்த்தா அவங்க ஷாக் ஆகிறவளுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தணும். மகிமையை வச்சு என்ன செய்யறது? நிறைய பேர் இருக்கிறாங்க, மகிமையை வச்சுதான் அற்புதம் செய்தார் தேவன். காண ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீர் திராட்சை ரசமா மாறிச்சு. அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அந்த அற்புதத்தை எப்படி செய்தாரா? தேவ மகிமையை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தார். தேவ பிள்ளையே, தேவ மகிமை உனக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னா நீ செய்யறதெல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் நடக்கும். நீ ஆச்சரியப்பட்டு போவ. சின்ன காரியனால அற்புதம் நடக்கும், பெரிய காரியனால அற்புதம் நடக்கும். ஏன்னா மகிமை உள்ளே இருக்கிறபடினால், தேவனுடைய மகிமை உள்ளே இருக்கிறபடினால் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த திரும்பவும் வாசிப்போம். நீங்கள் தேவன் சொன்னபடியாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் எங்கிருந்து பிரியணும்? இன்னைக்கு நமக்கு தெரியும் எதெல்லாம் விடணுமோ விட்டுறணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாது. நிறைய பேர் நியூ இயர் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஆமா, நிறைய பேர் கல்யாணம் ஆன அன்னைக்கு தீர்மானம் எடுப்பாங்க. நான் இனிமேல் வீட்டுல வந்து இப்படி எல்லாம் இருப்பேன், இப்படி எல்லாம் செய்வேன், அப்படி நிறைய தீர்மானம் எடுத்து வைப்பாங்க. அது வீட்டுக்கு வர்ற அந்த முதல் நாள் மட்டும் தான் அப்படி இருக்கும். அடுத்து என்ன செய்யணும்? எல்லாம் சோம்பேறியா தான் இருக்குது. நம்ம மட்டும் எதுக்கு சுறுசுறுப்பா இருக்கணும்? நீ தேவனுடைய ஆலயம். ஆமா, நீ தேவனுடைய ஆலயம். ஒரு 10 பேர் சேர்ந்து காலேஜில் படிக்குதா, 9 ஊர் சுத்தம், இதுவும் சேர்ந்து சுத்தம். ஏன்? உங்களும் கிறிஸ்டியன் தான் சிஸ்டர். என்னவா? இது ஒரு சர்டிபிகேட் வச்சுக்குது. என்னது? பேர் எல்லாம் கிறிஸ்டியன் பேர். உடனே இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன் தான். ஆஹா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன். நிறைய பேர் நான் வேலை செய்யற இடமே கிறிஸ்டியன் சிஸ்டர். ஆனால் தான் நம்மள சினிமா போகணும். நீ தேவனுடைய ஆலயம், மறந்துடக்கூடாது. உடைய மகிமை, தேவனுடைய மகிமை உள்ளே இருக்குது. கடைசி எப்படியா வசனம் முடியுது? வாசிப்போம். தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஏற்றுக்கொண்டு, அப்பதான் ஏற்றுக்குவார். நீ ஆலயம் சொல்லிட்டு அசுத்தமானவர்களை செய்து கொண்டிருந்தா, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்டா நான் அவனை கெடுத்து போடுவேன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்மளே கெடுத்து போட்டா யார் தேவன் கெடுப்பாரு? அடிச்சு உதப்பாரு. சில வேளைகளில நம்முடைய குறைவுகளுக்கு காரணம் நம்மளா கூட இருக்கலாம். தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்காமலே இருக்கிறார். நம்ம தேவனுடைய ஆலயமானா தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திலுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எல்லாம் எனக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள், குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அப்ப நம்ம தேவ பிள்ளைகள். நமக்கு எங்கிருந்து குறைவு வரும்? அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினாலே நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறவர். குறைவு என்பதே இல்லை. இயேசு சொல்வது மிக அழகாய் சொல்லுகிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறாரு? சாலமோன் கட்டின ஆலயத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா மகிமையான காரியங்கள் எல்லாம் உள்ள வச்சு கட்டினான்.
அவ்வளவு தன் பொன்னும் அவ்வளவு விலை உயர்ந்த கற்கள் நிறைந்த ஆலயம். எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த போது முதல்ல அவங்களோட பாயிண்ட் ஆலயமா தான் இருந்தது. அடிச்சு உடைச்சு உள்ள இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. படிமுட்டுகள் எல்லாம், பாத்திரங்கள் எல்லாம் அப்படி தங்கத்தினால் ஆனது. அவர்கள் பலி செலுத்த எல்லாம் வைக்கப்பட்டது எல்லாமே அங்கே தங்கத்தினால் ஆனது, விலை உயர்ந்தது. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். நேபுகாத்நேச்சார் கூட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். இப்ப ஆலயத்துக்குள்ளே இருந்த பொருட்களை கொண்டு போன அவருடைய பார்வையில ஆலயத்துக்குள்ளே இந்த பொருட்கள் மகிமை உடையதாய் தெரிந்தது. நம்முடைய பார்வையில கூட சர்ச்சுக்கு வந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, சர்ச்சுக்கு வந்தா வேலை கொடுப்பாரு, சர்ச்சுக்கு வந்தா இதை செய்வாரு. உனக்கே ஆலயத்துல வந்து இந்த தேவனை அறியாத ஆட்களை போல இது தருவாரு அது தருவாருன்னு நினைக்கிற தேவனையே, இங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் அடிப்படையில உன்னுடைய ஆராதனை இருக்கக்கூடாது. சாலமோன் அங்கே தேவனுக்கு பலி செலுத்தினான். இப்போ சாலமோனை குறித்து உயர்ந்த எண்ணங்கள் தேவன் பேசுகிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள இருந்ததிலே விசேஷமானது தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் தான். அல்லேலூயா. அதை மற்றவனால எடுக்கவே முடியல. எல்லாவற்றையும் திருடி கொண்டு போனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் எல்லாத்தையும் கொண்டு போனான். நீங்க கோரேஸ் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், என்னோட தேவன் இருக்கிறார், அழைக்கப்பட்டவன், நல்ல மேற்பன், சபையை கட்டுகிற தோசன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தான். இதெல்லாம் ஒண்ணு மகிமை இல்லையா? நீ போய் ஆலயத்தை கட்டு. நீ ஆலயத்தை கட்டுகிற நபராயிரு. கொடுத்தான், திருப்பி கொடுத்தான். கொடுத்து ஆலயத்தை கட்டுப்படி அநேகவற்றை கொடுத்தான். இன்னைக்கு நமதான் ஆலயம், நமக்குள்ளதான் இயேசு இருக்கிறார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல, இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். நம்ம ஆலயம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குகிற மாதம். எதெல்லாம் குறைன்னு கண்டுபிடிக்கிறார். ஒரு துதிக்காதது, ஆராதிக்காதது, விசுவாசிக்கிறது, பரிசுத்தமா இல்லாதது, குறையே பேசுகிறது, அசுத்தமானவர்களோடு தொடர்பு கொள்கிறது, அப்படிப்பட்ட ஆட்களோடு இணைந்து கொள்ளுகிறது, உலகத்துக்கு ஏற்றபடி செயல்படுகிறது, தேவனை மகிமைப்படுத்தாதது, இருளுக்குள்ளே இருக்கிறது. நீ சொல்லிட்டே போறோம். எல்லாவற்றையும் நாம் விடுவோம் என்று சொன்னான். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினாலே நிறைந்திருந்தது. நல்ல கண்களை போட்டு நன்றி ஆண்டவரே, நாங்களாம் உடைய ஆலயம் ஆண்டவரே, நீங்களே தேவனுடைய ஆலயம் சொன்னீங்களப்பா, நாங்களாம் உடைய ஆலயம் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் எங்கள் தேவன் எங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா. நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஒவ்வொருக்குள்ளாய் வாசம் பண்ணுவேன், குமாரர்களாய் குமாரத்திலாய் எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். உடைய மகிமையினால் நிரப்புகிறார். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சாட்சி உண்டாகட்டும். தேவனைகள் எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறதை ஒவ்வொரு கண்களும் காணட்டும். சாமி, பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவ ஆலயங்களாய் அபிஷேகப்பட்டவர்களாய் மாறுபடிச்சிருக்கிற இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யலாம். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்து சாட்சிகளாய் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பலசேது சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.